சொட்ட தெரியுதுடா இவனை எடிட்டிங்கில் பார்த்து பண்ணிடுறாடி. பார்த்துக்கலாம். ஆஃப்டர் லோ டைம். ஸோ வீடியோ போட்டு ஐ திங்க் ஒரு 1 year ஆச்சு. ஸோ நடுவில் நிறைய ட்ராக் மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அண்ட் குட்டி சின்ன சின்ன பட்டர்ஃப்ளைஸ். ஸோ அதனால டைம் இல்லை மீன்ஸ் டைம் இருந்துச்சு, நான் போடல. ஸோ இப்போ இந்த மறுபடியும் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சேனலோட பர்பஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து திஸ் இஸ் பவர் மை கிளாஸ்மேட், திஸ் இஸ் மோஹித், 2 பேருமே திருச்சி தானே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனலோட பர்பஸ் என்னென்னா, ஆக்சுவலாக இங்கே நிறையா பேருக்கு நல்ல கம்பேனியன் இல்லாமல் இருக்காங்க, தனிமையிலேயே நிறையா பேர் இருக்காங்க. இல்லை அதெல்லாம் வேணாம், அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும் இந்த சேனல், அவ்வளோதான். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் என்ன வேணால் கேட்கலாம், கமெண்ட்ஸில் போடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பர்சனல் இன்ஸ்டா ஐடி இருக்குது சேனலோடது, நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணலாம். என்ஜிஎல் போடுவோம், ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் கூட கேட்கலாம், என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க, ஆன்சர் அது கிடைச்சு. சொல்லுவாங்க ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சேனல் நீங்கள் என்ன போட போகிறீங்க, அந்த பேசிக்காக ஒரு சினிமானா ஒரு என்ன ஜானர்னு தெரிஞ்சுட்டு போவோம்ல. ஸோ அந்த மாதிரி சேனலுக்கு என்ன அப்படின்னு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சேனலுக்கு அது எதுவுமே கிடையாது. இப்போ என்ன வீடியோ வரும்னு எங்களுக்கே தெரியாது, என்ன மாதிரியான வீடியோ வேணாலும் வரும். இது போகிற போக பார்த்தா ஜேகே தமிழ், கை ஸ்கில்ஸ் அதிலேருந்து சுற்றுப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். சந்தேகமே வேணாம், அதிலேருந்து தான் சுட்டோம். அந்த மாதிரி தான் இருக்க போகுது. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி பண்ணிட்டு இருக்கானம்பா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நீங்கள் ஷேர் பண்ணுங்கிற விஷயம் இருக்குது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது. ஈவன் தனியாக இருக்கும்போது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது யார் பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். காசு வரும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு டைம் பாஸ் வித் பேஷன், அவ்வளோதான். இந்த ப்ரொமோஷன், சப்ஸ்கிரைபர்ஸ், காசு, லொட்டு லோஸ்க்குலாம் அப்புறமா. அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். இப்போ என்ன பேச போகிறோம்? நீங்கள் நேற்று வந்துட்டு ஒரு பீக் சினிமாவும் அப்படி ஒரு பீக்கும் இப்படி ஒரு பீக் சினிமாவும் பார்த்துட்டு. ஸோ அப்படி ஒரு பீக் வந்து ஹாட்ஸ்பாட் 2, அப்படி ஒரு பீக் வந்து திரௌபதி 2. என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஹாட்ஸ்பாட் 2 வந்து பெஸ்ட்டாக 3 விஷயம். ஒன் பார்த்தீங்கன்னா புரியும். அந்த 3 ஷார்ட் ஸ்டோரி என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேன் வேர்ஸ், ப்ளஸ் பாலிடிக்ஸ், லவ் இஸ் அன்பிரடிக்டபிள், உங்கள் பார்ட்னர் லோவலாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஃபேன் பேஸ். ஃபேனுன்றதை தாண்டி அவங்கள நாம் எப்படி கடவுளாக பார்க்குறோன்ற ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. எவ்வளோ நமக்கும் ஆபத்து, ஆக்டர்ஸ்க்கும் ஆபத்து. பார்க்கும்போது எனக்கெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ கூட ரீசெண்டாக ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தினு இருந்துச்சு. ஸோ இதுவே சூர்யா பண்ணியிருந்த, ஐ மீன் ஜனநாயகன் அண்ட் புறநானூறு தான் வந்திருக்கும் இல்லையா, ஜனநாயகன் வெர்சஸ் அந்த வேர்ட் வந்திருக்காது. ரொம்ப டாக்ஸிக்காக இல்லாமல் அஜித் ஃபேன்ஸோ, விஜய் ஃபேன்ஸோ, சூர்யா ஃபேன்ஸோ யாராக இருந்தாலுமே மற்றவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு க்ரோ ஆகினா ஒரு நல்ல கம்யூனிட்டியாக மேபி டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த ஹேட்டட் வேணாம். அட் தி எண்ட் இங்கே யாருமே முக்கியம் இல்லை. ஐயோ அம்மா, என்ன பை கண்ணில் விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? நான் விஜய் ஃபேன் தான். நான் 3 விஜய் ஃபேன் தான்டா. விஜய் ஃபேன் தான்டா. ஓகே, விஜய் ஃபேன் தாண்டி நான் இளைய தளபதி ஃபேன். தளபதி எனக்கு தளபதி விட இளைய தளபதி அவ்வளோ பிடிக்கும்டா. ஓகே, இப்போ நான் விஜய் ஃபேன்றதுக்காக நான் அஜித் டவுன் பண்ணக்கூடாது. அட் த சேம் நான் அஜித் ஃபேன்றதுக்காக நான் விஜய் டவுன் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரி ஹீரோஸ், நமக்கு எல்லாருமே பிடிக்கும். அந்த மாதிரி இருந்துக்கணும். பேசிட்டு இருக்கா எம்எஸ் பாஸ்கருக்கு பயங்கரமாக சொல்லியிருப்பாரு. ஆனால் என்ன பிரச்சனைனா கடைசியில் அவரே ஒரு தலைவராகிட்டாங்க. நான் வந்து ஒரு காலத்தில் வந்து அனிலாக தான் இருந்தேன். அந்த சோக்க இல்லை இப்போல்லாம் நான் அப்படி இல்லை. யாராவது விஜய் பற்றி என்ன பேசினாலும் எனக்கு ரொம்ப கோபம் வரும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அப்படி இருக்கும்போது கண்மூடித்தனமாக ஒரு பின்னாடி போகிற மாதிரி இருந்தேன். நான் அதை பற்றின தாட்லேயே இருந்துக்கும் போது கரெக்டாக அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கனெக்டாகவும் ஆச்சு. நாம் இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு கொஷின் மார்க் மாதிரி இருந்தது எனக்கு. லைஃப்பை தொலைச்சிட்டேன். உங்கள் வீட்டில் நீங்கள் தான் டோனி, நீங்கள் தான் கோலி, நீங்கள் தான் விஜய், நீங்கள் தான் அஜித். ஸோ உங்களை தனிங்க யாருமே பெருசு கிடையாது. ஸோ அந்த ஃபேன் வாருங்கிறது ஒரு டீசெண்டாக இருக்கிற வரைக்கும் ஓகே. இங்கே வெசஸ்ன்னு வந்து ஒரு கிளாஷ் வந்து இந்த ஃபேன்ஸ் அவங்க அசிங்கப்படுத்தி பேனர் கிழிச்சு வரும்போது தான் இங்கே பெரிய பிரச்சனை ஆகுது. ஆஸ் அந்த படத்தை சொல்லியிருந்த மாதிரி ஃபேன் வாரோட செத்து கூட இருக்கீங்கடா, வேர்ஸ்ட், ரொம்ப வேர்ஸ்டா நடக்கிறதா. பட் அந்த ஃபேன் வார் கல்ச்சர்ன்றது கொஞ்சம் கம்மியாகணும். இதெல்லாம் ஈவன் அஜித்துக்கும் பிடிக்காது, விஜய்க்கும் பிடிக்காது. உங்களை விட இங்கே யாருமே பெருசு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலி பாருங்கள், உங்கள் குழந்தைகளை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள். அஜித் சொன்னது தான், ஆஸ் எ விஜய் ஃபேன் அதை ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் அஜித் ஃபேன்ஸ் நீங்களே ஃபாலோ பண்ணுறது இல்லைடா. அதெல்லாம் ஸ்டார்டம் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபேன்ஸ், இந்த கிரேசியான ஃபேன் பேஸ் இருக்கும். நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான். இப்போ கங்குவா கூட எனக்கு கங்குவா பிடிக்கும். எனக்கு ஒரு படம் நல்லா இல்லைன்னா கங்குவா டீம் அடிக்கிறது தப்பு இல்லை. இது இப்போ சிறுத்தை சிவா போய் பர்சனல் அட்டாக் பண்ணுறது, சூர்யா பர்சனல் அட்டாக் பண்ணுறது நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இது நடக்குது எனக்கு தெரிஞ்சு. மீதி ஏன் கங்குவா பிடிக்காமல் போச்சுன்னா, அவர் வந்துட்டு ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு அந்த ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன், ப்ரொடியூசர் தான் கொஞ்சம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுன மாதிரி. லைக் இப்போ அஞ்சான் படமே அப்படி தான். அந்த டேரக்ட் லிங்குசாமி தானே. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் திருக்கேன்.
நல்ல படம் ஆனால் அந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப் தேவையில்ல அப்படின்னு ஹைப்னால தான் ஃபேன் வேர்ஸ் கிரியேட் ஆகுது. வெறும் ஹேட்டு தான் இருக்கு. இவன் அவனை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க. அந்த எம்ஜிஆர் வெர்சஸ் சிவாஜி, ரஜினி வெர்சஸ் கமல், சிம்பு வெர்சஸ் யாரா தனுஷா, விஜய் வெர்சஸ் அஜித். ஸோ இதெல்லாம் இல்லாமல் தலை அண்ட் விஜய்னு வந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. சும்மாறா அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரில, அவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி தெரில. அடுத்து த மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் ஃபேனாக இருங்க தப்பு இல்லை, பட் யாரையும் கடவுளாக்காதீங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்கள். ஒரு ஃபேனாக இருந்துட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்கள் ஐடலுக்கும் ஒரு பெருமை. அவ்வளோதான். டாக்ஸிக்காக இருக்காங்க. டாக்ஸிக் ஃபேன்ஸே வேணாம். இந்த சோகோல் ரன்னிங்ஸ் எதுவுமே வேணாம். வாழ விடு. நானே ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் தான் ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. நான் தான் சொல்கிறேன். செத்தாலும் பரவாயில்ல, நடுவில் தான் நிற்போம். அதே தான். அப்படி தான் இருக்கணும். அந்த சைடு நின்னாலும் பிரச்சனை, இந்த சைடு நின்னாலும் பிரச்சனை, நடுவில் இருந்தால் பிரச்சனை. ஒன்று சாலையில் அந்த ஓரத்தில் நில்லு, இல்லை இந்த ஓரத்தில் நில்லு. நீ நடுவால நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிடுவா பார்த்துக்க. இப்போ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, வீக்லி ஒரு இப்போதைக்கு 2 வீடியோஸ் இல்லை 3 வீடியோஸ் போடலாம். எல்லாமே 10 நிமிஷத்துக்குள்ளே போடலாம். ஃப்ரைடே சண்டே வீடியோ வரும். ஓகே, நான் அரசியல் நேரம் பின்னர் அவ்வளோதான். அப்போ வரதான் என்ன வீடியோ போடலான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. உங்கள் போட்டியா சரி, பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காம. சொல்லணும் அந்த நேரம் மறந்துச்சு. போயிட்டு வாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டு வாங்க. என்கிட்டயா? போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க.